என்ன நண்பா, சினிமா உலகத்துல ஒரே டார்ச்சரா இருக்கு. தளபதியோட ஜனநாயகன் ஒரு பக்கம் கோர்ட் வாசல்ல நிக்குது, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்துக்கு மட்டும் சர்டிபிகேட் கைக்கு வந்துருச்சு. என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. இந்த நாட்டுல ஜனநாயகம்ங்கிற பேர்ல ஒரு படம் எடுத்தா மட்டும் இவ்வளவு சோதனையா? காலையில கோர்ட்டு உடனே சர்டிபிகேட் கொடுங்கன்னு ஆர்டர் போட்டுச்சு. ஆனா நம்ம சென்சார் போர்டு அதெல்லாம் முடியாது, நாங்க மேல அப்பீல் போவோம்னு அடம் பிடிக்குது. இது ஜனநாயகத்தை மதிக்கிற லட்சணமா? ஆனா பாருங்க, அதே சென்சார் போர்டு தான் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்துக்கு யூஏ சர்டிபிகேட்டை கொடுத்துச்சு. அந்த படத்துல அரசியல், மொழிப்போர், ஹிந்தி எதிர்ப்புன்னு காரசாரமா காட்சிகள் இருந்தும் ரிலீஸுக்கு ஓகே. தளபதியோட படத்துக்கு மட்டும் ஏன் இந்த இழுபறி? சினிமாவை தாண்டிய அரசியல் ஆட்டமா? இன்னைக்கு மதியம் 2:15 ஜனநாயகத்துக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது. அங்கேயும் தடை வாங்கினா தளபதி படம் நாளைக்கு வருமா வராதா? ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா இவ்வளவு அரசியல் பண்ணணுமா? ரசிகர்கள் கோவமா இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த இழுபறி நியாயமா? ஜனநாயகன் எப்ப வரும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.